அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தேவனை துதிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் பெரிய ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாகிறது. எனவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். ஜீவதயாபரனே, மேக திருத்துவனே, மேகமணாளனே, துங்கமை தேவனே, ஜீவதயாபரனே, ஏகத்திருத்துவனே, மேகமணாளனே, துங்கமை தேவனே, வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவ ஆவி தாரும், வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவ ஆவி தாரும். சோர்வான சமயங்களில், தளர்வான நேரங்களில், மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவே. சோர்வான நேரங்களில், தளர்வான சமயங்களில், மலரான உந்தன் பாதம் அமர்ந்து நான் அழுதிடுவே. வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவ ஆவி தாரும், வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவ ஆவி தாரும். தூற்றிடும் மனிதர்களின் சாத்தானின் தந்திரங்கள் சகித்திட பெல்லன் தாரும், பொறுத்திட கிருபை செய்யும். தூற்றிடும் மனிதர்களின் சாத்தானின் தந்திரங்கள் சகித்திட பலன் தாரும், பொறுத்திட கிருபை செய்யும். வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவ ஆவி தாரும், வாரும் வாரும் என்னுள்ளில் வாரும், தாரும் தாரும் ஜீவ ஆவி தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் நெருக்கப்படுகிற வேளைகளில், எங்களுடைய சோர்வான சமயங்களில் உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருந்து அழுது செபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பல பிரச்சனைகள் நம்முடைய மனதை மிகவும் கிளேசமுள்ளதாக மாற்றுகிறது. சில மனிதர்களுடைய கடினமான நடத்தைகள், சில மனிதர்கள் நம்மளை ரொம்ப கடினமாக நடத்துகிற விதங்கள், இது எல்லாமே நம்முடைய இருதயத்தை ரொம்ப மன கிளேசமுடையதாக மாற்றுகிறது. அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம வாசித்து பார்த்திங்கன்னா, இந்த அன்னாளுக்கு
பலவிதமான பிரச்சனை. ஒன்று, அவளுக்கு இருந்த பிரச்சனை என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. ரெண்டாவது, இந்த அன்னாளுடைய கணவனாகிய எல்கானா என்பவருக்கு இந்த அன்னாளும் மனைவியாக இருக்கிறாள். இன்னும் பெனினாள் என்று சொல்லி இன்னொரு மனைவியும் அவருக்கு உண்டு. 2 மனைவிமார். இந்த 2 மனைவிகள் அவருக்கு இருந்தபோது பெனினாளுக்கு பிள்ளைகள் உண்டு. ஆனால் அன்னாளுக்கோ குழந்தைகள் இல்லை. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இருக்கிறவர்கள் இல்லாதவர்களை பரிகாசம் பண்ணுகிற ஒரு உலகம். அது எதுவானாலும் ஆகட்டும், பணமாகட்டும், இருக்கிறவங்க இல்லாதவங்களை அற்பமாக பார்ப்பாங்க. இன்னும் அழகுள்ளவங்க அழகு இல்லாதவங்களை அற்பமாக பார்ப்பாங்க, அற்பமாக பேசுவாங்க, அற்பமாக நடத்துவாங்க. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற விஷயங்கள். அது மாதிரி கல்வி, நல்ல படித்தவர்கள் படிக்காதவர்களை ஏளனமாக பேசுவதும் ஏளனமாக பார்ப்பதும் உண்டு. எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய உலகத்திலையும் நல்லா ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கவே தெரியாதவங்களை அற்பமாக எண்ணுகிறவங்க உண்டு. நல்ல பிரசங்கிமார்கள் சாதாரண ஊழியக்காரங்களை இழிவாக பேசுவதும் பார்ப்பதும் உண்டு. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம். இங்கே பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அதனால் என்ன செய்தாள் என்றால், அவளை ஒவ்வொரு நாளும் அவள் ரொம்ப கடினமாக நடத்தி அவளை ஒவ்வொரு நாளும் அவளுக்கு வருத்தத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தாள். இது நிமித்தம் அன்னாளுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போய்விட்டது. அவள் என்ன செய்தாள் என்றால், ஒவ்வொரு நாளும் அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்ததுனால அவள் ரொம்ப விசனம் அடைந்தவளாக இருந்தாள். 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்ததினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி தான் இன்னைக்கு நீங்கள் யாரோ ஒரு நபரால் ரொம்ப விசனப்படுறீங்களா? உங்களை விசனப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களா? அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், அல்லது உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அது ஏதோ சில உறவுகளில் வேலை பார்க்குற இடத்துல யாரோ ஒருவர் நிமித்தம் நீங்கள் இன்றைக்கி மிகவும் விசனப்பட்டு போய் மனமே கசந்து போய் நீங்கள் இன்றைக்கி ஒரு அழுகையோடு கூட நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரிடத்தில் போய் மனம் கசந்து இந்த வேதனையெல்லாம் சொல்லி அழுது ஜெபித்து பாருங்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பார்த்தீங்களா, அன்னாள் செய்தது தான். அழுது கொண்டே இருந்தாள். ஆலயத்தில் போய் உட்கார்ந்து கதறி அழுதாள். துக்கங்களையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி அவள் ஜெபித்தாள். அவள் ஜெபிக்கும்போது அவள் அங்கே இருந்த ஊழியக்காரர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கேட்குறாரு, என்னம்மா நீ இப்படி வெறுத்து இருக்கிறா என்று கேட்ட உடனே அவள் சொல்கிறா, இல்லை, நான் என் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றிவிட்டேன். அப்படி அழுது அவள் ஜெபிச்சதுக்குரிய பலன் என்ன? அவளுக்கு தேவன் ஒரு மகிமையான பாக்கியமாக ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படி செய்ய முடியும். நீங்கள் குழந்தைக்காக அழலாம், வியாதியில் படுக்கையில் கிடந்து அழலாம், மரண தருவாயில் நின்று கொண்டு அழலாம், ஏதோ ஒன்று மற்றவர்களால் இழிவாய் நடத்தினது நிமித்தம் துக்கம் அடைந்து கசப்போடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றுவார். அழுங்க, ஆண்டவருக்கு முன்னால் ஜெபிங்க, கண்ணீர் வடிங்க, ஆலயத்துக்கு போங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. பதில் உண்டு, பலன் உண்டு, நன்மை கிடைக்கும், அற்புதம் செய்வார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. எங்களோடு பேசணும் உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காய் கோடி நன்றி. எங்களோடு பேசின அந்த வார்த்தையின் மூலம் தொடர்ந்து நாங்கள் ஆறுதல் அடைய, மன கிளேசமான நிலையிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலை பெற ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.